ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஆளுங்க யாராலையுமே அந்த மின்ன எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணபலத்தை யூஸ் பண்ணி மேலில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா விலைக்கு வாங்கிடுறான். இந்த நிலமையில நம்மளுடைய ஆளுங்க அவனுடைய சரக்கு கடைசியாக பிடிக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கிம்ம வேற பார்த்தீங்கன்னா அந்த மின்னுடைய ஆள் லியோ இருக்கான்ல, ரஷ்யன்காரன், அவன் ஷூட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவுக்கும் ஒரு பக்கம் தலை சுத்துற ப்ராப்ளம் இருக்குது. அதை சரி பண்ணாமல் இந்த மின்ன பிடிச்சி ஆகணும்னு சொல்லி அவன் வேற தீவிரமாக இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம கிம் இருக்கான்ல, அவனை தான் காட்டுறாங்க. எப்படியோ அவனுக்கு இப்போ வரைக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஓரளவுக்கு சரியாயிட்டான். ஆப்ரேஷன்லாம் பண்ணி புல்லட்ஸாக வெளியே எடுத்துட்டாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே உனக்கு இது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வெளியே வரும்போது இந்த கிம்முடைய திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அதை வந்து இப்போ ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். இதுதான் அவனுடைய திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை பார்த்து அவள் ஒரு மாதிரி மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறா. நான் தானே இது எல்லாத்துக்குமே காரணம், என்ன காப்பாற்ற வந்ததுனால தானே அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நீ இதில் என்ன பண்ண, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மின்னும் அவனுடைய அடியாட்கள் தான், அவனை கூடிய சீக்கிரம் நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுதலாக பேசிட்டு இருக்கான். இதே நேரத்தில் நம்ம மேன்சிக் இருக்கார்ல, அவர் ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே சின்னதாக இருப்பான். என்னாச்சு சார், கமிஷனர் உங்களை கூப்பிட்டாரு, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன ஆகும், நான் பர்மிஷனே இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் பண்ணியிருக்கேன். அஃபிஷியலாக நான் எதையுமே இவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் அன்அஃபிஷியலாக போயிட்டு உங்கள் எல்லாருமே வச்சு நான் ஒரு ஆப்ரேஷனே பண்ணியிருக்கேன். இந்த சரக்கு பிடிக்கிறதுக்கும் சரி, ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கும் சரி. இதுக்கு மேலேயும் நம்ம டீம் அவர் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறியா என்ன, அவ்வளோதான் நம்ம டீமை கழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இவங்களை உட்கார வச்சு கேள்வியாக கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இந்த மாதிரி யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இப்படி இண்டிவிஜுவலாக எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணலாம், உங்கள் டீமுக்கு அந்தளவுக்கு யார் பவர் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேல் இடத்துல இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு இப்போ வரைக்கும் வெறி அடங்கவே இல்லை. அவன் எப்படியாவது முன்ன பிடிக்கணும்னு சொல்லி ஒரு வெறியில் இருக்கான். அப்போது அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கையும் நினச்சி பார்க்குறான். அது என்னன்னா, இப்போ இவனுக்கு அடிக்கடி தலையில் அடிபடுது இல்லை, அது கடைசியாக இவனுக்கு நடந்த ஆக்சிடென்ட்லேருந்து மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நடந்திருக்கு. எப்போனா இவன் ஒரு நாள் பாக்ஸிங் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா இவன் கண்ணுக்கு பக்கத்தில் வேகமாக அடிச்சிருப்பான். அதனால ஹீரோவோட கண்ணுக்கு பக்கத்தில் நிறைய ரத்தமும் வந்திருக்கும். ஸோ அப்பையிலேருந்து தான் அவனுக்கு இந்த மாதிரி தலைவலிக்கிற ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தலைவலி பயங்கரமாக ஏற்படுது. அப்படியே ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்து அவன் பாட்டுக்கு தரையிலே விழுந்துடுறான் ரோட்லேயே. பாவம் இவன் ஒரு பக்கம் இந்த மாதிரி பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்து இந்த பக்கம் மின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து திருடின சரக்கு, அப்புறம் அவங்ககிட்ட இந்த மிச்ச சரக்கு, இது எல்லாத்தையுமே அந்த ஜப்பான்காரன் ஒருத்தன் இருப்பான்ல, அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா வித்துட்டான். ஸோ இப்படி அவனுடைய தொழில் நல்லபடியாக போனாலும் நம்ம ஆளுங்களோட தொழில் தான் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. நம்ம கிம்மு பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நல்லாவே சரியாயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேன்சிக்கை காட்டுறாங்க. இவர் எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார், ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே ஹெட்டாக இருந்தார். ஆனால் இப்போ என்னன்னா ஒரு லேடி லெக் பீஸ் போடல அப்படின்னு சொல்லி கடையில் தகராறு பண்ணிட்டு இருக்கா. அவளை தடுத்து நிறுத்துறதுக்காக இவரை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க அடங்குற மாதிரியே தெரியல. ஸோ கைது பண்ணி இப்போ காரில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது கூட யோ என்னை இறக்கி விடியான்னு சொல்லிட்டு நம்ம மேன்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்காங்க. அவரை அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் என் தலையெழுத்து, இவகிட்டலாம் வந்து மாட்டணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் கதறிக்கிட்டே போகும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணி போவார். அப்போ அந்த இடத்துல நம்ம ஷின் இருக்கான்ல, அவனும் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸ் வேலையை பார்த்துட்டு இருப்பான். அவங்ககிட்ட வந்து கெஞ்சுறாரு, டே தயவு செஞ்சு என்னை காப்பாத்துறா, எனக்கு இந்த வேலையே பிடிக்கல அப்படின்ற மாதிரி கதறும் போது, என்னை மன்னிச்சிருங்க சார், உங்களுக்கு சல்யூட் பண்ணுறதை விட என்னால் உங்களுக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு சல்யூட் பண்ணிட்டு இருக்கான் பாவமா. அது மட்டும் இல்லாமல் இவனால் இப்போ ப்ரொமோஷனும் ஆக முடியல, மறுபடியும் அவனுடைய அதே வேலையை தான் பார்க்குறான் கம்மி சேலரியை வச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷின்னுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சுன்னா அவன் கண்டிப்பாக நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மெதப்பில் ஆல்ரெடி நிறைய பேர்கிட்ட கடன் வேற வாங்கி வச்சிருக்கான் போல. இப்போ அந்த கடன் எல்லாத்துக்கும் மெசேஜ் வேற வந்துட்டே இருக்கு, இஎம்ஐ கட்டுங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ என்ன பண்ணுறது, என்கிட்ட போதுமான அளவுக்கு இப்போ காசும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்க. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் மறுபடியும் இதுக்கு முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு மாடல் மாதிரி இருந்தா, அதே மாதிரி ஒரு கேவலமான வேலையில் தான் மறுபடியும் அவளை உட்கார வச்சிருக்காங்க. அவளுக்கு மேலே இருக்க ஒரு சீனியர் ஆஃபீஸர் எப்பயும் போல அவளை வந்து ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீலாம் கடைசி வரைக்கும் இந்த பொட்டிக்கு எடுத்து போட்டதுக்கு மட்டும் தான் லாய்க்கு, நீலாம் ரியல் மிஷனுக்குலாம் லாய்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதெல்லாம் கேட்டுட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஆனா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை கழுவிட்டு இருக்கான். அவனுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு வேலை மட்டும் கிடையாது, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு டிஃப்ரெண்டான ஒரு நார்மலான ஆட்கள் பண்ணக்கூடிய வேலையை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நார்மலான வேலை பார்க்கறது பிரச்சனை கிடையாது, பட் இவன் ஒரு போலீஸ், இவனை வந்து இந்த மாதிரி வேலை வாங்குறது தான் ரொம்ப இவனுக்கு கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் அது எதையுமே பார்க்காம அவன் அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லியோடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள கூட கடைசியாக அந்த மின்னு ஷூட் பண்ணியிருப்பான். அதனால அவங்களும் உயிருக்காக போராடிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள நார்மலாக தான் ட்ரீட் பண்ணுறான். நீங்கள் இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே படுத்துட்டு இருக்க போறீங்க, எனக்கு உங்கள் கூட பேசணும் போல இருக்கு, நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நூடுல்ஸ் எல்லாத்தையும் நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நகங்கள்லாம் வெட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அவங்களை இந்த நிலைமையில பார்க்குறது. இருந்தாலும் இவனே இப்படி கஷ்டப்பட்டா அவங்க என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எதையுமே காட்டிக்காம அவங்க கிட்ட சந்தோஷமாகவே பேசிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா பாவம் நம்ம மேன்சிக் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து ஒரு பயங்கரமான வேலையை கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து ஒருத்தன் போதை போட்டிருக்கான், பட் இருந்தாலும் அந்த
கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவனுடைய யூரின்ல இருக்க ஒரு சாம்பிள் எடுத்து செக் பண்ணணும். இதை வந்து அவன்கிட்ட கேட்கறதுக்காக இவர் ஒரு மாதிரி தடுமாறிட்டு இருக்காரு. ஏன்னா அவன் பாத்ரூமில் தான் இருக்கான் அந்த நேரத்தில். சரி எப்படியாவது அவன் போயிட்டு இருக்கும்போது டக்குனு இதை வச்சு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் பக்கமாக போகும்போது அந்த பைத்தியக்காரன் திடீர்னு திரும்பிடுறான். உடனே ஷவரில் குளிச்ச மாதிரி பாவம் அவனுடைய யூரின்ல இவர் குளிச்சிட்டாரு. சை கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக கத்திக்கிட்டு வீட்டில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குளிச்சிட்டாரு. இன்னும் இந்த போலீஸ் வேலையில் இருந்துக்கிட்டு என்னென்ன கருமத்தெல்லாம் நான் அனுபவிக்க போகிறேனே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கதறிட்டு இருக்கும்போது அவருடைய பொண்ணு ஏதோ ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பா. பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அங்கே தான் இருப்பான் போல. அவனும் இப்போ அப்படியே ஒரு மாதிரி உடம்புக்கெல்லாம் பேண்டேஜஸ்லாம் போட்டுட்டு எங்கேயோ வெளியே கிளம்பிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் மேன்சிக்கும் பார்த்துட்டு டே எங்கடா சீக்கிரமாக போகிற, சரி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல நான் சாப்பிடல, நான் வெளியே போகிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது சரி ஓகே நாளைக்கு உனக்கு என்னடா வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு பேங்க்கில் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வரவேற்கிறதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப காண்டாயிருது. டே இருந்தாலும் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்கடா, நீலாம் ஒரு போலீஸ் தெரியுமா, உன்னை வந்து இந்த மாதிரி சாதாரணமான வேலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதரும்போது தனக்காக இவர் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு எனக்கு இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா ஹெல்ப்புக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்ன ஹெல்ப் பண்ண நான் உனக்கு, என்ன அப்படி பெருசாக பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா, இதனால வேற என்ன பண்ணி தொலைகிறது, கூடவே சுத்துறேன்னு சொல்லி உனக்காக இதெல்லாமே பண்ணுறேன், என் வீட்டில் கூட இப்போ உன தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆக்சுவலாக அவருக்கு நம்ம ஹீரோ மேலே ரொம்பவே அக்கறை இருக்கு. ஆனால் அது வெளிப்படையாக நம்ம ஹீரோ கிட்டே அவர் ஒத்துக்க மாட்டாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி பிகு பண்ணிக்கிட்டு அப்படியே சீன் போட்டுட்டு இருக்காரு. நான்லாம் இன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் நினச்சி பார்க்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேன்சிக்கும் ஹீரோவும் எப்படி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்போர்ட்ஸில் மட்டும் ஒன்று சேர கிடையாது. நம்ம ஹீரோ ஸ்கூல் படிக்கும் போது அவங்ககிட்ட நிறைய பசங்க வம்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே போட்டியும் பொழந்து கட்டிடுவான். ஏன்னா அப்பையிலேருந்தே அவன் ஃபைட்டிங்கில் ஒரு பெரிய ஆள் தான் போல. அந்த நேரத்தில் திடீர்னு யாரோ ஒருத்தங்க ஹீரோவுக்கு பின்னாடி வந்து டே என்னடா பண்ணுற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது டக்குன்னு பின்னாடி திரும்பி குத்திடுறான். அப்போ தான் தெரியுது அது நம்ம மேன்சிக்கு. ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், நீங்கள் தெரியாமல் குத்திட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அவரும் பார்த்தீங்கன்னா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு அவனை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருப்பாரு. அவங்ககிட்ட நிறைய கேள்வியும் கேட்டிருப்பாரு, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அப்பையிலேருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பமே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் சண்டையில் ஏற்பட்டிருந்தாலும் போக போக நம்ம மேன்சிக்கு ஹீரோ மேலே என்னன்னே தெரியாமல் ஒரு விதமான அக்கறை வந்திருக்கும். அடிக்கடி அவன் இந்த மாதிரி புள்ளி பண்ணுற பசங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இப்படியே தான் போலீஸில் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஸோ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவனை டேரெக்டாக பார்த்து விசாரிக்கிறதுக்காக இவர் போகும்போது அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கும். நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் கதறி பார்த்தீங்கன்னா அப்போ லீயோட அம்மா இருந்திருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட அழுதுகிட்டு இருந்திருப்பானா. ஸோ அந்த நிலைமையில அவனை பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே பாவமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவன் வாழ்றதே ஒரு மாதிரி பிடிக்காம இருந்திருப்பான். ஸ்கூல் போகும்போது அந்த புள்ளி பண்ற பசங்க இவனை வந்து அடிச்சாலும் இவன் திரும்ப அடிக்காம அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்ததுக்கு அப்புறம் மேன்சிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்டா நீ எப்பயுமே அவங்களை அடிப்பிய, இப்போ நான் அடி வாங்கிட்டு வந்திருக்கா, வேணும்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சண்டை போடுற திறமையை இது மூலமா வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு பாக்ஸிங் கிளவுஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸிங்குள்ளேயே வந்திருப்பான். அப்புறம் அவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ்லலாம் வந்துட்டு இவன் ஏதோ ட்ரக்ஸை யூஸ் பண்ணியிருக்கான், அதை யூஸ் பண்ணதுனால தான் இவன் வந்து இந்த கேமில் வின் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரியான சில வதந்திகளை பரப்பியிருப்பாங்கல்ல. முக்கியமான காரணமே அதுக்கு நம்ம ஹீரோவோட கோச் தான். ஏன்னா அவன் பணத்துக்காக வேற கம்பெனி கிட்ட எல்லாம் விளையாட சொல்லியிருப்பான்ல, அதை நம்ம ஹீரோ பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதனால தான் இப்படி நம்ம ஹீரோக்கு எதிராக நிறைய வதந்தியை பரப்பி விட்டுருப்பான். பட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்த வித தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி டெஸ்ட்லாம் பண்ணி நிரூபிச்சிட்டான். பட் இருந்தாலும் இந்த விஷயத்தினால அவனுடைய பேர் கெட்டு போச்சு இல்ல. ஸோ லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுனே தெரியாம ஹீரோ முடிச்சுட்டு இருக்கும்போது அப்பயும் பார்த்தீங்கன்னா மேன்சிக் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபார்மை வந்து கொடுத்து இதை ஃபில் பண்ணி நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கொடுறா, கண்டிப்பாக உன்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு அவங்க உன்னை ஏற்றுப்பாங்க, நீ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதே மாதிரி பண்ணியிருப்பான். அப்படி தான் அவனுக்கு வேலையும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம மேன்சிக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் இப்படி அவனை பார்த்து நம்ம ஹீரோவும் தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் நம்ம கிம் இருக்கான்ல, அவன் ஃபுல்லாக க்யூர் ஆனால் கூட அவனோட காலில் வந்து கொஞ்சம் சுலுக்கி இருக்கும் போல. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஆங்கிள் ட்விஸ்ட்லாம் ஏற்பட்டிருக்கும். பட் இருந்தாலும் இப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு நடக்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் நம்ம கிம் கிட்ட ஹீரோயினும் சாரி கேட்குறா. அன்னைக்கு அந்த கத்தி சண்டை கேமில் என்னால் தானே நீ கோல்டு மெடல் அடிக்காமல் போன, ஏன்னா என்னை காப்பாற்ற வந்து தானே அன்னைக்கு உனக்கு காலில் ஆங்கிள் ட்விஸ்ட்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா. இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அன்னைக்கு கிம்மோடைய திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பான்ல, அப்போ அந்த ஆங்கிள் ட்விஸ்டான எக்ஸ்ட்ராவையும் பார்த்தீங்கன்னா அவன் கொடுத்துருப்பான். அப்போ அதை பார்த்து தான் அவள் கண்டுபிடிச்சிருந்திருக்கா, என்னை காப்பாற்ற வந்ததான் இவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கிம்மோ இதுக்கு நீ எப்படி காரணமாகுவ, உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு யோசிச்சது நான் தான், உன்னை காப்பாற்றினதும் நான் தான். ஸோ அந்த டைமில் எல்லா முடிவும் நான் தான் எடுத்தேன். ஸோ இதில் உன் மேலே எந்த வித தப்பும் கிடையாது, நான் எடுத்த முடிவுகள்னால தான் நான் இப்போ இப்படி இருக்கேன், அதை நினச்சி நான் என்றைக்கும் கவலைப்பட்டதும் கிடையாது. ஸோ நீ எப்பயுமே இந்த பழியெல்லாம் தூக்கி உன் மேலே போட்டுக்காத, நீ கில்ட்டாகவும் ஃபீல் பண்ணாத என்ன
அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு இவன் ஆறுதலாக பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே பெஞ்சிலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுடைய பேர் வச்ச அந்த நாய் இருக்குல்ல அதை கொஞ்சிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் என்ன வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்க்குறா. நம்ம ஹீரோட ஷூலாம் இங்கே தான் இருக்கு. ஆனால் அவன் உள்ள ஆளையே காணோம். நம்ம ஹீரோ பண்ணியிருக்க மெசேஜை பார்த்துட்டு இவன் இங்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கான் போலயே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இப்போ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். போக போக இன்னும் பார்த்தீங்கன்னா அவனுடைய பலம் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கான். நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணி, அதாவது இவனுக்கு நம்ம முன்ன பழி வாங்கணும் அப்படின்ற வெறி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த பக்கம் நம்ம முன்ன அதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாம அவன் எப்பயும் போல அவனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ எப்பயும் போல அவனுடைய ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் கூடலாம் சேர்ந்து இவன் பார்த்தீங்கன்னா இப்போ குடிக்கிறதுக்காக வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அப்போ இவன் டீமில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அப்படியே அவளே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த டீமன் பொண்ணு இருக்கால அவளே வந்திருக்கா. ஒரு மாதிரி மாறு விஷயத்தில் தான் வந்திருக்கா. வண்டிக்கெல்லாம் கலர் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி மின் கேட்கும்போது ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் அவளை பற்றின இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கேட்டேன்ல, ஆனால் இப்போ வரைக்கும் நீ அந்த இடத்த சொல்லவே இல்லை. இப்போ ஒழுங்காக சொல்ல அவள் எங்கே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளா எதுக்காக நீ அவள் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கா, அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஒரே ஒரு சிஸ்டர் அப்படின்றதுனாலயா அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நமக்கு தெரிய வருது இவ்வளோ நாளாக நம்ம டீமன் பொண்ணு தேடிட்டு இருக்கிறது அவளுடைய சொந்த சிஸ்டரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுடைய சிஸ்டரை பற்றி தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நம்ம மின் மட்டும்தான். அதனால தான் அந்த விஷயத்தை வச்சு நம்ம டீமன் பொண்ணை இவன் இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கான் போல. உன் சிஸ்டர் இருக்கிற இடத்த நான் சொல்லணும்னா நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த விஷயத்தை வச்சு தான் அந்த ட்ரக் எல்லாத்தையுமே இவன் மூலமாக மேனுஃபேக்சரே பண்ணிட்டு இருக்கான் போல. இப்படி இவன் சொல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு அந்த டீமன் பொண்ணும் கேட்குறா, உண்மையை சொல்லு, உனக்கு என் தங்கச்சியை பற்றி நிஜமாவே தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு அவனும் ஜோப்ல இருந்து ஒரு ரெட் கலர் ஹேர் பின் எடுத்து கொடுக்குறான். இப்பயாவது நம்புறல்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. இவளுடைய தங்கச்சிக்கு இவ தான் அதெல்லாம் போட்டு விட்டுருப்பா. ஸோ அதை பார்க்கும்போது இப்போ அவளுக்கு நம்பிக்கை வருது, என் தங்கச்சி இருக்கக்கூடிய இடம் இவனுக்கு தான் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் அவளுடைய யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. எங்கன்னா அவளுடைய அப்பாவுக்கு இன்னைக்கு தான் நினைவு நாள் போல. அந்த நேரத்தில் அவளுடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இன்னைக்கு எதுக்காக இந்த பண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டி இது நம்ம 2 பேரும் சாப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாப்பிடுவோம் ஆனால் அப்பா சாப்பிட மாட்டாரு, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அவருடைய நினைவு நாள் வேற, இதெல்லாம் தெரிஞ்சுதான் இதை நீ வாங்கிட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, அப்பாவோட நினைவு நாளாக இருந்தால் என்ன, இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்து போனதை நினச்சி இவங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணுற மாதிரியே தெரியல. இப்படி இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாக இருக்கு. ஸோ அவங்களை கண்டுக்காம இவ பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்பாவுக்கு பிடிச்ச சில சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு அப்படியே அந்த சமாதிக்கு போறா. ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது இவ வரதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து அஞ்சலிலாம் செலுத்திட்டு போயிருப்பாங்க போல. ஏன்னா அங்கே ஒரு சரக்கு பாட்டில் இருக்கு. அதை பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. என்னன்னா அன்னைக்கு அந்த சரக்கு வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த ரஷ்யன் மாஃபியா லியோ இருப்பான்ல, அவன் தான் இந்த சரக்கு பாட்டிலை வாங்கி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான். அதே சரக்கு பாட்டில் தான் இது. அவன் எதுக்காக என்னோட அப்பாவுக்கு இந்த மாதிரி வச்சுலாம் அஞ்சலி செலுத்திட்டு போனோம், என்ன காரணமா இருக்கும், ஆல்ரெடி அவன் தான் என்னோட அப்பாவை கொண்டதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அவனை இதுக்காக இந்த மாதிரி வச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாம இவ குழப்பத்தில் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே அடுத்த சீன்ல என்னன்னா நம்ம கிம்மை பார்க்கறதுக்காக அவனுடைய அண்ணன் லாயர் இருக்கான்ல அவன் வந்திருக்கான். வந்து ஒரு ஃபார்மையும் கொடுத்து ஒழுங்கா இந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணு, ஏன்னா அப்பதான் நீ எங்க பக்கமே இருக்க முடியும், அதை விட்டுட்டு எப்போ பாரு நீ அந்த போலீஸ் டீம்லயும் போய் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க, அதனால தான் இப்போ இந்த நிலைமையிலையும் இருக்க, சொன்னா கேளு, அப்பாவுக்கும் அதான் பிடிக்கும், ஒரு அண்ணன்ற முறைக்கு உனக்காக நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன், ஸோ இதுக்கு மேலே அதை கேட்கறதும் கேட்காததும் உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ என்ன பண்றதுனே தெரியாம இவனு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மாதிரி வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மின்ன அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்து ஹீரோ ஒரு மாதிரி முறைச்சிட்டு இருக்கும்போது அவனு சொல்றான், வரியா 2 பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி என்னதான் சொல்றான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டான். இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வெறுப்பேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவன் சொல்லிட்டே இருக்கான். இதுக்கு தாண்டா தம்பியோ நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், என்னை எதிர்த்து எதுவும் பிளான் பண்ணாத, எல்லாமே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கேட்டியா, இப்போ பாரு அதனால தான் நீ இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க, டேய் நான் மறுபடியும் பாடுறா, உன்னை ஏதாவது ஒன்று பண்ணுவேன், கண்டிப்பா நீ பண்ண தப்பு எல்லாத்துக்குமே உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன்டா பாருடா அப்படின்னு சொல்லும்போது, டேய் போலீஸே என் கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் பைத்தியக்காரனாட்ட பேசிட்டு இருக்க, இதுக்கு மேலேயாவது உன் வாழ்க்கையை போய் வாழ்ற வழியை பாடுறா, என்னை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் உயிரையும் இதுக்கு மேலே விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ தைரியமாக பேசுகிறான். அதாவது ஒரு பெரிய ஆள் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டான், அரசியலில் இருக்கவன் இல்லைனா ஒரு பெரிய போலீஸ் அதிகாரத்தில் இருக்கவன் கூட இந்த மாதிரிலாம் பேச மாட்டான். ஆனால் இவன் சாதாரண ஒரு கஸ்டம்ஸில் வேலை பார்த்துக்கிட்டு எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறான், இவன் இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறான் அப்படின்னா இதில் கண்டிப்பாக ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, எல்லாரும் எதுக்காக இவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ஒரு மாதிரி கோவத்தோடய அவன் யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில்
நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளுக்கு மண்டை முழுக்க அதே தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் எதுக்காக என்னோட அப்பாவோட சமாதிக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பீர் பாட்டில் வச்சுட்டு போயிருக்கணும், இதில் வேற ஏதாவது ஒன்று இருக்கு, என்னோட அப்பா இறந்து போனதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறானா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவ அன்னைக்கு அவளுடைய அப்பா சில விஷயங்கள்லாம் கேஸ்லாம் எடுத்து பார்த்துருப்பார்ல, அந்த கேஸ் ஃபைல்ஸை பற்றின இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இவ போயிட்டு பார்க்குறா. அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே சேகரித்து வச்சிருப்பாங்கல்ல அந்த கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர் தான் வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாரு. பிடிக்கவும் செஞ்சிருப்பாரு. பட் ஷூட் பண்ணி அவனை சாகடிச்சு தான் பிடிச்சிருப்பாரு. ஸோ இந்த கேஸை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரையும் யாரோ ஒருத்தங்க ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த கேங்ஸ்டர் டீம்ல இருந்து எவனோ ஒருத்தன் பழி வாங்குறதுக்காக தான் இவரை கொலை பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இதே நேரத்தில் நம்ம ஹீரோவும் அந்த பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டே தான் இருக்குது. மறுபடியும் எதுக்காக இந்த மின் பைத்தியக்காரனுக்கு மேலே வேலை பார்க்கக்கூடிய ஆஃபீஸர்ஸும் அவன் சொல்றதை கேட்கணும், என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பேங்க்ல சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த பணம் என்ற சவுண்ட் அவனுக்கு கேட்டுட்டே இருக்கு. அதை அவன் பார்க்கும்போது தான் அவனுக்கு எல்லாமே புரிய வருது. அதாவது இந்த மின்னு அவன் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு தான் எல்லாரையுமே விலைக்கு வாங்கி அவன் நினைச்சது எல்லாத்தையுமே பண்றான் அப்படின்றது இப்பதான் நம்ம ஹீரோவுக்கு கிளியராகவே புரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு மாதிரி வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அடுத்து அவன் என்ன பிளான் பண்ண போறானே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன் கிராஸ் ஆகி போகிறான். அவன் வேற யாரும் கிடையாது. ஸ்டார்டிங்கில் அந்த மின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் காரில் போயிட்டு ஒரு ஆஃபீஸரை கொலை பண்ணியிருப்பான்ல, அவனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ண நினச்ச ஒரு ஆஃபீஸரை. ஸோ அவருக்கு ஒரு பையனும் இருந்திருப்பான். அந்த பையன் தான் இவன். இப்படி ஒரு மாதிரி சைக்கிளில் தள்ளிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவும் நோட் பண்ணுறான். அப்படியே அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்குறான். என்னடா தம்பி, நானும் பார்க்குறேன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்க, வண்டியில் ஓட்டலையா அப்படின்னு சொல்லும்போது, அதுவா அங்கிள், என் அப்பா இருக்கும்போது அவர் தான் எனக்கு ஓட்டெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு, ஆனால் இப்போ தான் அவர் இல்லைல்ல, அதனால தான் நானும் ஓட்ட முடியாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரி ஓகேப்பா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சரி பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஏன் அங்கிள், என் அப்பாவை கொலை பண்ணவன நீங்கள் பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லைப்பா, நான் பிடிப்பேன், கண்டிப்பாக பிடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு இவன் சின்ன வயசாக இருக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அவனுடைய அம்மா அப்பா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவன் சின்ன வயசுல இருக்கும்போது சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அதனால இவனாலையும் நிம்மதியாகவே இருக்க முடியல. இவன் கூட அந்த டைமில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கலான்னு பார்க்கும்போது யாருமே இவன் கூட இருந்திருக்க மாட்டாங்க. இவனே தான் விழுந்து கற்றுருப்பான். ஸோ அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு இவன் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷமாக அந்த பையனுக்கு சைக்கிள்லாம் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். அதனால அவனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். இவன் அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு கிளப்புக்கு போகிறான். அங்கே போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவன் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே அடிச்சு போட்டு அவன் போனதுக்கப்புறம் அங்கே நம்ம மின்னு வரான். இப்போதான் நமக்கு தெரிய வருது இது நம்ம மின்னோட பார் தான் போல. அந்த இடத்துல இவன் அடிச்சு போட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளை விற்கிறவனுங்க போல. ஸோ எதுக்காக இவனுங்களை மட்டும் கரெக்டாக அவன் அடிச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருக்கான், யார் பண்ணதுனே தெரியாமல். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தான் ஊருக்குள்ள எங்கெங்கெல்லாம் இல்லீகலாக மின்னுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க போதைப் பொருளும் விற்பாங்க போல. அவங்க எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா அவன் போட்டு பொழந்து கட்டுறான். ஒருத்தங்க விடாமல் எல்லா இடத்துலையுமே போயிட்டு எல்லாரையுமே அவன் பொழந்து கட்டும் போது அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட அப்படியே நம்ம மின் கிட்ட இருக்க மாதிரியே ஒரு வாட்ச் இருக்கும். அதை அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவனும் கேட்குறான், எதுக்காக அப்படி தேவையில்லாமல் எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாட்சை அவனுக்கு ஒருத்தன் போட்டு விட்டான்ல, அவனுக்காக தான் நான் அவன் அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ட்ராலி இருக்கும், அதுக்குள்ளேயே அவனை வச்சு லாக் பண்ணிட்டு போயிடறான். அப்புறம் போலீஸ்காரங்களாம் வந்துட்டு இங்கே இவங்க இல்லீகலான பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்தையும் சீல் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்களையும் கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூஸ்லையும் பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே வச்சு யாரோ ஒரு சூப்பர் ஹீரோ திடீர்னு கொரியாவுக்குள்ள வந்திருக்காரு, இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையுமே பந்து ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பற்றி தான் நியூஸில் பயங்கரமாக பேசுகிறாங்க. ஆனால் யாருக்குமே தெரியல அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் முழுக்க அவனுடைய ஃபேஸ் தெரியாத மாதிரி கவர் பண்ணிட்டு தான் போயிட்டு எல்லாருமே அடிச்சிருந்திருப்பான். பட் இந்த நியூஸை பார்க்கக்கூடிய நம்ம கேங் ஆட்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுடைய ஃபைட்டிங் ஸ்கில் இவங்க எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அதனாலேயே அவனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு இது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம மேன்சிக் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அன்னைக்கு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாரு, நீ முத பாக்ஸிங் கற்றுக்கிட்டது இந்த மாதிரி குற்றவாளிகளை பந்தாடணும் அப்படின்றதுக்காக தானே, ஆனால் இப்போ அது எதுவுமே யூஸ் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான், இல்லை என்னைக்குமே என்னோட பாக்ஸிங்கும் சரி அது மூலமாக நான் வாங்கின கோல்டு மெடலும் சரி எப்பயுமே வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அது எல்லாமே இப்போ அவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய இடத்துக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவான். அவனோட உடம்பு முழுக்க பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருக்கூடையும் சண்டை போட்டிருக்கான். அப்போ ஒரு வாட்சையும் ஒரு கூடையில் போட்டு போகிறான். அப்போ தான் நமக்கு தெரிய வருது அந்த மின்னுக்கு சொந்தமான ஆட்கள் எல்லார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா அவன் ஒரே மாதிரி வாட்ச் கொடுத்துருப்பான்ல, அந்த வாட்ச் தான் இது எல்லாமே. ஸோ இது வரைக்கும் எத்தனை பேர் அவன் அடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் இருக்க நம்ம கிம்மும் பார்த்துட்டு, நான் எப்பயுமே அந்த கெட்டவனுங்க பக்கம் போகவே மாட்டேன், என் டீம் ஆட்களோட சேர்ந்து உண்மைக்காக தான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. இவன் மறுபடியும் நம்ம மின்னுடைய ஒரு இடத்துக்கு தான் போகிறான். அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.